அடுத்து என்னது, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போன வீடியோவில் வந்துட்டு கிளாடை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பைன் ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணி அதை போய் ட்ரேடிங் வியூவில் தூக்கி போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஆனால் இங்கே அப்போல்லாம் கிடையாது. ஜெமினியில் பைத்தான் இன்டர்பிரட்டரே இருக்குது. இங்கேயே கோடை பில்ட் பண்ணி இங்கேயே டெஸ்ட் பண்ணி இங்கேயே வந்து கிராஃப்லேயே போடுற மாதிரிலாம் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கணும். நியூ சாட் போயிட்டு அவுட்புட் ரெக்வயர்டு என்னென்ன வேணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று இருக்கணும். சூப்பர். அதாவது ஆக்ட் அஸ் அ குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங் டெவலப்பர். குவான்ட்னாலே வந்துட்டு மோஸ்ட்லி டேட்டா இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜென்ரேட் 1000 periods ஆஃப் சிமுலேட்டட் ஹவர்லி ப்ரைஸ் டேட்டா ஸ்டார்டிங் அட் ₹100 வித் ரியலிஸ்டிக் வாலசிட்டி. இப்போ 20 பீரியட் இஎம்ஐ வந்துட்டு 50 பீரியட் இஎம்ஐக்கு மேலே அதாவது இஎம்ஐ கிராஸ் ஓவர் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. பேசிக்கலி 20 பீரியட் இஎம்ஐ 50 பீரியட் இஎம்ஐக்கு மேலே போச்சுன்னா பை பண்ணு, கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணு. இவ்வளோ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ரிஸ்க் என்ன சொல்லுது? 1.5% ஸ்டாப் லாஸ் ஆன் எவ்ரி ட்ரேட் அப்படின்னு இருக்கு. சூப்பர். இப்போ வந்துட்டு இதை நம்ம போட போகிறோம். என்ன வருதுன்னு பார்ப்போமா? சார்ட்டே வந்துருச்சு. சூப்பர். ஸ்ட்ராட்டஜியோட டோட்டல் சிஆர்ஜிஆர் எவ்வளோ? 117.34%. சூப்பர். இப்போ என்ன நடந்திருக்கு? டோட்டல் அப்சல்யூட் ரிட்டர்ன் 9.27% ரிட்டர்ன் நமக்கு வந்திருக்கு. மேக்ஸ் ட்ராடவுன் -6%. பரவாயில்லையே. வின் பர்சன்ட் 50% ரேட். டோட்டல் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட்டட் 8. அதில் 4 வின்னு 4 லாஸா? 50% வின் ரேட்னா ஸோ 10,000 போட்டு 10,926 வந்திருக்கு. ஓகே, சூப்பர், நைஸ். அதுக்கான வந்துட்டு கோடுமே இங்கே இருக்குது. இந்த கோடை கூட நம்ம அப்படியே தூக்கிட்டு போய் ட்ரேடிங் வியூவில் போட்டுக்கலாம். அண்ட் இதோட இமேஜுமே இங்கே இருக்குது. இஎம்ஐ கிராஸ் ஓவர் வித் 1.5 lakh ஸ்ட்ராட்டஜினா வந்துட்டு இங்கே காட்டுது பை அண்ட் ஹோல்ட் பெஞ்ச் மார்க் அப்படின்ட்டு. சூப்பர், நைஸ்.